டெய்லியும் காலையில் என்னதான் லஞ்ச் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். செய்யலாமா? பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இடித்த பூண்டு இது எல்லாமே 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய் எடுத்துருங்க. இதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து தண்ணி எவாப்ரேட் ஆகி எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. சுரக்காய் நல்லா வதங்கி சுருங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க, கைவிடாமல். சுரக்காய் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக பவுடர் சேர்க்க போகிறோம். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. கொஞ்சமாக வேர்க்கடலை 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ட்ரை ஆகி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மறுபடியும் ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகி சுருண்டு வந்ததும் அவ்வளோதான். இதை அப்படியே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பொரியலாக சாப்பிட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போது இது கூட 1 கப் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுரக்காய் ரைஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக இது வந்து சுரக்காயில் செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்காத காயில் சுரக்காவும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஹைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்காமல் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.